சார் ரவி சார். எகைன் விஷால் ஃபேன் சார்பா ஒரு கேள்வி. நாங்க விஷால் வந்து ஹீரோவோட பிரசன்ஸா ஒரு சீரியல்லையோ, அப்கமிங் மூவி எதுவும் பார்த்திருக்கோம். டைரக்டிங் சம்பந்தமா அவர் சொல்லிட்டு இருக்காரு. நாங்க எந்த அளவுக்கு அதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சார்? நீங்க அதை எந்த அளவுக்கு சார் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? அவரோட டைரக்டிங் வியூ பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இந்த அளவுக்கு ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்றீங்களா? அது எப்படி சார் நான் இருக்கும்? என்கிட்ட அவன் பர்சனலா கேட்டதுக்கு இன்னும் ஒரு 3-4 இயர்ஸ்க்கு அதெல்லாம் திங்க் பண்ணாத. உன் ஃபேன்ஸ் வந்து லைம் லைட்ல இருக்கு, ஐ மீன் இந்த இப்போ இருக்கிற வெளிச்சத்துக்கு உன் ஃபேன்ஸை என்டர்டெயின் பண்ணக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் அந்த ப்ரையாரிட்டியை பாரு. அதை வந்து ஒரு 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 4-5 இயர்ஸ் ஒரு ஸ்டாண்டர்ட் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீ உனக்கான படம் பண்ணு. ஏன்னா ஒரே நேரத்தில் எல்லா ப்ரெஷரும் மண்டையில் ஏற்றிக்காத. கிரியேட்டிவ் ப்ரெஷருன்றது ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ப்ரொடக்ஷன் ப்ரெஷருன்றது இன்னொரு ஒன்று வரும். அதனால் ஃபஸ்ட்டு ஹீரோவாக ஒரு ஒரு மல்டிபிள் மூவிஸ், மல்டிபிள் லாங்குவேஜ், உனக்கான பிஸ்னஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி நீ யாரும் இல்லாமல் இண்டிபெண்ட். இப்போ உனக்காக ஒரு படம் ஓடும், உனக்காக ஒரு பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னா உனக்கான ஒரு ப்ரொடியூசர்ஸும் இருப்பாங்க. அப்படி இருக்க ஸ்டாண்டர்ட் செட் ஆனோன்னு டைரக்ஷன் பண்ணு. ஓகே சார். நாங்களும் கவனிச்ச வரைக்கும் அவர் ஹீரோவோட ரொம்ப டைரக்டிங்கை ரொம்ப அட்மைர் பண்றாரு. சரி, எப்படிதான் அதெல்லாம் கேட்கலான்னு கேட்டேன் அது சார். இனிஷியல் ஃபேஸ். பட் ஆனால் இப்போ ஒரு ரீச் இருக்குல்ல, அந்த ரீச் வந்து இந்த ஃபேஸ் வேல்யூக்கு தான். இப்போ டைரக்ஷன் அப்படின்றது வந்து அவ்வளோ ஈஸியான பெர்ஸ்பெக்டிவ் கிடையாதுன்னு அவனுக்கும் தெரியும். அண்ட் ஸ்டில் இஃப் யூ வாண்ட்ஸ் டு எக்ஸ்ப்ளோர் அண்ட் வாண்ட் டு பி அ டேரக்டர்னு கேட்டால் அவனுக்கும் ஃபஸ்ட்டு இப்போ வர ஆஃபர்ஸ் எல்லாம் நடிக்கிறது வர்றது ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ஹி வாண்ட்ஸ் டு டூ அ டைரக்ஷன் பட் நாட் ஸோ early. டைம் ஆகும். ஓகே சார். சாமியல் இது ஸ்பாயிலர் இல்லையா? என்ன தாத்தா கேட்கல தாத்தா. நல்லதா போச்சு. இல்ல நடுவுல ஒரு பாயிண்ட் சொன்னாங்க, அது உங்களுக்கு கேக்குறாரு. அந்த நடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு வந்துச்சு அப்படின்றது அதானே தாத்தா? அதான் நான் ஒரு ஸ்பாய்லர் கேட்க போறேன் இப்போ ரவி சார் கிட்ட. சார் ரவி சார், விஷால் வந்து உள்ள ஷோல இருக்கும்போது தளபதி 69ல இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு. அது வந்து எப்படி சார், மாஸ்டர்ல இருக்க மாதிரி ஒரு ரோலா எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா, இல்ல வேற ஏதாவது பெரிய ஒரு ரோலா இருக்கா சார்? அது இன்னும் அதுக்கப்புறம் வெளியில வந்ததுக்கப்புறம் அதுக்கான டாக் எதுவும் இல்லை. அதனால அஸ் ஆஃப் ரைட் நவ் எந்த கிளாரிட்டியும் இல்லை. நான் பிபி கொண்டாட்டம் முடிச்சதுக்கப்புறம் தான் போய் பார்க்கணுன்ற மாதிரி சொன்னான். ஸோ அதனால எனக்கே நிஜமாவே அதில் ஒரு கிளாரிட்டி இல்லை. ஓகே ஓகே. எனக்கும் அந்த படத்துல வாய்ப்பு வந்துச்சுமா, பண்ண முடியாத போயிட்டு ஆந்திரால உட்காந்துருந்தேன். ஓஹோ, ஏன் தாத்தா? பண்ண முடியலமா, அந்த அவங்க பர்டிகுலரா டிசம்பர்ல கேட்ட அந்த தேதி இல்லை என்கிட்ட. பட் அவங்க அதே குரூப்பை சேர்ந்த ஒரு படம் நடிச்சேன், அது விரைவில் வெளியில வரும். ஆனா அவர் இல்லை அதுல. ப்ரொடக்ஷனா தெலுங்கு சைடு ப்ரொடக்ஷனா சார், இல்ல அச்சுவனத் டைரக்ஷன்? தமிழ்ங்க, அதே குரூப், அதே மேனேஜர்ஸ், அதே. நான் கடைசியா ஒன்னு சொல்லிட்டு இருந்தப்போ நான் தண்ணி குடிக்க போயிருந்தேன். அப்போ ஏவிஎம் பத்தி என்னமோ சொன்னாரு, அது என்னது? அது இல்ல, ஏவிஎம் ஏன் இப்ப படம் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு அது சொன்ன. ஒரு ஜெனரேஷன் தப்பி இப்போ வெப் சீரிஸ் எடுக்கிறாங்க. குகன் சாரோட சில்ட்ரன். அது குமரன் சார் சன் வந்து ஆரம்பிச்சாரு. அப்போ ஒரு ஃபியூ மூவிஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் அவங்க வவுண்ட் அவுட் பண்ணிட்டாங்க. தியேட்டரும் போயிடுச்சு இப்போ அவங்களது. ஏவிஎம் ராஜேஸ்வரி அவங்களோட சில்ட்ரன் வந்து இந்த லைன்லயே இல்லை, வேற வெளிநாட்டுல படிச்சு இது அவங்க அப்படியே போயிட்டாங்க. ஸோ அது பேசிக்கா சினிமாக்கு வந்து நெப்போட்டிசம் மட்டும் பத்தாது, அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வேணும், அது மேல ஒரு காதல் வேணும். அப்படி இருந்தால் ஒழிய எதுவுமே எந்த ஃபீல்டா இருந்தாலும், எந்த கிராஃப்டா இருந்தாலும் சினிமா இண்டஸ்ட்ரியில யூ ஹேவ் டு ஹேவ் த பேஷன் அண்ட் ஆப்டிடியூட் டு பி இன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. இட் இஸ் நாட் எ ஈஸி திங் டு பி இன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த கேள்வி அவர் கேட்டிருந்தாரா? ஆமா, அவர் கேட்டிருந்தாரு. அவர் அசிஸ்டன்ட் டைரக்டரா? அவர் கேட்கல, இது வேற ஒருத்தர் கேட்டாரு. ஓகே. ஏன்னா ஏவிஎம் ஏன் சினிமா பண்ணலன்னு நீங்க இப்போ போய் யூடியூப்ல எடுத்து குகன் சாரோட இன்டர்வியூவோ இல்லை குமரன் சார் இன்டர்வியூவோ இல்லை நேரில் பார்த்தாவோ கேட்டால் அவங்க ஃபர்ஸ்ட் பதில் தான் சொல்லுவாங்க. என்னன்னா, நாங்கள் முதலாளியாக எங்களுக்கு மரியாதை கிடைச்ச வரைக்கும் நாங்கள் படம் பண்ணோம்.
எப்போ முதலாளிக்கு மரியாதை கிடையாது, அந்த படத்தில் வர ஹீரோ தான் முதலாளி என்ன செய்யணுன்றதே டிசைட் பண்ணுமோ அப்போ சினிமா விட்டு நாங்கள் ஒதுங்கிட்டோம். இதுதான் அவங்க இன்டர்வியூட பதில். சார், நான் ஏவிஎம்ல ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் மேனேஜர், எடிட்டிங் அசிஸ்டன்ட், அப்புறம் காஸ்டியூம்ஸு எல்லா டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்தவன் சார். நான் காலேஜ் முடிச்ச அன்னைக்கே போனவன். அவங்க ஒன்னா இருந்தபோதும் ஒர்க் பண்ணேன், தனியா பிரிஞ்சு வந்தபோது குமரன் அங்கிள் கூட இருந்தேன். இதுதான் மெயின் காரணம். இதை எதுக்கு நான் சொல்லணும் என் வாயாலன்னு நினைச்சேன், நீங்க சொல்லிட்டீங்க. அதனால தான் நான் அப்ப சொன்னேன் சார். முதலாளி. இல்ல சார், இங்க நான் ஏன் தெரியுமா சார் அதை பிளண்டாவே அவங்க என்ன நம்மள நினைக்கிறாங்கன்றதுல உண்மையை சொல்லும் பொழுது அது ஒரு மாதிரி சுருக்கோ இல்ல பிடிச்சிருக்கோ. இப்ப அவரு கூட ஏதோ ப்ரொடியூசர்ஸ் வந்து யாரையோ அடக்கிற மாதிரி, ஒரு ப்ரொடியூசருக்கு இருக்கிற பிரச்சனைகள் ப்ராக்டிக்கலா வெளியில காமிக்கவும் முடியாம, அதை காமிக்கிறதுக்கு வழியும் இல்லாமல் ஒரு கெத்தா வாழ்ற மாதிரியோ இல்ல கஷ்டப்பட்டு இருக்கிறதையோ போடுற போராட்டம் வந்து அது தெரியறது இல்ல. நிறைய பேர் கௌரவத்துக்கு வாழ்ந்து செத்து போயிடுறாங்க. அது மாதிரி இல்ல. ப்ரொடக்ஷன் லைஃப் அவ்வளோ பெரிய பிராண்ட். அந்த கேள்வி நல்ல கேள்வி. அதில் நீங்க ஓகே சபை நாகரிகம் கருதி அதை நீங்க சொல்லல. இவங்கள தெரியாத இன்னொரு மேட்ரு தெரியுங்களா? அதே ஏபிஎம் குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தரோட பையன் ஒரு மிகப்பெரிய டைரக்டர் கிட்டக்க 1 கோடி ரூபா சார், அது தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு, அட்வான்ஸும் கொடுத்து அவர் நீங்க தான் அந்த படத்துக்கு ஹீரோன்னு சொல்லி அதுக்கு அட்வான்ஸும் வாங்கி ஒரு பெரிய அளவுல பிரச்சனை. எங்க ஏவிஎம் பிராண்டு மாதிரியான அந்த பிராண்ட்ல இருக்கிற அந்த குடும்பத்தை சேர்ந்த அவங்களுடைய சன்னையே ஏமாத்தி அதுக்கப்புறம் ஒரு பெரிய லெவல் ஆக்ஷன் எடுத்து அந்த டைரக்டர் பயந்து திருப்பி அந்த காசை கவுன்சில் மூலியமா திருப்பி கொடுத்து இவ்வளவு பெரிய விஷயம் நடந்தது. சினிமா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அது வேற ஒரு கைக்கு வேற வேற விதமா போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் டோட்டலா நினைக்கிற மாதிரி சினிமா டிராவல் ஆகுறது இல்லை. அதனால பெரிய ரெப்யூட்டட் பிராண்ட்ஸ் எல்லாம் அவங்க கடைசியா முடிக்கும் போது சிவாஜின்னு ஒரு பேர் சொல்ற அளவுக்கு மல்டி ப்ராஃபிட்டை ஒன்று பண்ணிட்டு டீசெண்டா ஒதுங்கிட்டாங்க. அதுக்கு மேல நம்ம மரியாதை தான் நமக்கு முக்கியம். நம்மளை ஆக்கிரமிக்கக்கூடிய எந்த ஒரு அப்போ ஒன்று அழகா ஒன்று சொல்லுவார் சார். அதாவது தேவர் ஃபிலிம்ஸ் எப்படி ஒர்க் ஆகும்னா, இது வந்து சொல்லிடுவாங்களா, எம்ஜிஆர் வந்து சொல்றாரு 90 நாள்ல ஒரு ப்ராஜெக்ட் நடக்கும், 60 பிரிண்ட் போட்டா கூட. அப்ப வந்து ஃபிலிம் டிஜிட்டல் பிரிண்ட் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது ஒரு அதாவது அது நேச்சுரலி உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த மாதிரி ஆர்கனைஸ்டு லெவலில் போயிட்டு இருந்த சினிமா ஒன்ஸ் டிஜிட்டல் ஃபார்மேட்டுக்குள்ள வந்து அதில் எல்லாரும் யார் வேணாலும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் படம் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. எப்படி வேணாலும் படம் பண்ணுறதுக்கு, அதாவது ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணுறது பெரிய மேட்டர் இல்லைன்னு இறங்கினதுக்கப்புறம் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் மோனோபோலி வந்து கண்ணா பின்னா ஜிக்ஸாக் ஆனதுனால தான் இப்போ வந்து பல பேருக்கான ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ், பல பேரோட படம் நல்ல படம் எடுத்தும் வெளியில தெரியாமல் இருக்கிறதும், அந்த மாதிரி படம் எடுத்தவங்க விற்க முடியாம கடைசியில பிரசாத் யாராவது வெள்ளிக்கிழமை நைட்டு எப்படி ஒரு ப்ரொடியூசர் சர்வைவ் ஆகுறான், ஒரு சின்ன படம் சர்வை ஆகுது அப்படின்ற அந்த ப்ரொடியூசருடைய விஷயம் பார்த்தீங்களா, கண்ணில் அப்படியே ரத்த கண்ணீர் வரும். அந்த வாசல்ல உட்காந்து அது ஆக்சுவலா அப்படிப்பட்ட நடந்த நிகழ்வை ஒன்று வந்து பிபி கொண்டாட்டம்ல ரஞ்சித் சாரும் பிரியாராமனும் அவங்க எடுத்த படம் ரிலீஸ் அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்ற அந்த கதையை சொல்லுவாங்க பிபி கொண்டாட்டத்துல. 35 வருஷம் சினிமால இருக்கக்கூடிய ஒருத்தரே அவரோட படத்தை ரிலீஸ் பண்ணி வாசல்ல உட்கார்ந்த கதையை ஒன்று சொல்லுவார். அதை கேளுங்க. சினிமா படம் எடுக்கிற அந்த ப்ரொடியூசரோட லைஃப் எவ்வளவு டெரரான லைஃப்ன்றது அன்னைக்கு காலையில சார். அப்படி சொல்லணும்னா நம்ம இந்த படம் இருக்குல்ல சார், ஹவுஸ் கீப்பிங், இவர் தேரானல் மூவிஸ் ஹவுஸ் கீப்பிங், அதாவது பிகிலு, சர்க்காரு இருக்கிற எல்லா காற்று வெளியிட தேவ் இந்த மாதிரி இருக்கிற எல்லா பெரிய படங்களும் எடுத்து தேரானல் ஃபிலிம்ஸ் ஹவுஸ் கீப்பிங் அன்னைக்கு மார்னிங் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண படாத பாடுபட்டாங்க. அப்படி இல்லை சினிமா நினைச்ச மாதிரி எல்லாம் அவ்வளோ ஈஸியா படத்தை கொண்டு வந்து இன்னைக்கு தியேட்டர்ல சேர்க்கறது அவ்வளோ ஈஸியான வழியில இல்லை. அதை விட சேல் பண்றதுக்கான எல்லா டோர்ஸும் க்ளோஸ்டு. ப்ராக்டிக்கலா மோஸ்ட் இம்பாசிபிள் டாஸ்க்கு வந்திருக்கு. இதுக்கு மேல சினிமாவை காப்பாற்றணும்னா மக்கள் தேட்டர் போனா மட்டும்தான் நடக்கும். இல்லாட்டி அதுவும் அவங்களுக்கு அவங்க வாழ்வாதாரம் பொருளாதாரம் வந்து ஒரு அளவுக்கு தான் லிமிட்டேஷன்ல செலவு பண்ண முடியும். இஷ்டத்துக்கு எல்லா படத்துக்கும் உட்காந்து செலவு பண்ண முடியாது. ஸோ சேலஞ்சஸ் பிகமிங் ஹையர் அண்ட் ஹையர். அதில் குவாலிட்டியான படத்தை எப்படியாவது கொடுத்து மக்களை வர வைக்கிறதுக்கான சேலஞ்ச் தான் இப்போ ஜாஸ்தியாக போயிட்டு இருக்கு. யாருக்காவது கொஸ்டின்ஸ் இருக்கா?
கீழே இருக்க ஏதாவது பேசணுமா? அவ்வளவுதான் முடியும். குரு சிவா கூப்பிடுங்க, அவரோட ஸ்பேஸுக்கு ரவி சார் இன்வைட் பண்ணுவார். அவர் நிறைய நல்ல டாபிக். யாரு யாரு? சிபா சிபா சுபா இருக்காங்களா கீழே? சுதா சிபா யாரு ப்ரோ? சுதாகர் பாரத நாடுன்னு இருக்க அவரா? சிபா சிபா SSIBA. ஓகே ஓகே ஓகே. நேற்று ஒரு ஸ்பேஸ் போட்டார்ல யா நைட்டு. ஓகே ஓகே. குரு கேட்கலாமா கேள்வி? யா யா யா. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 விஷயம் சொல்லணும். எனக்கு ரவி சாரையும் தாத்தாவே ரொம்ப பிடிக்கும். தாத்தா வந்து போன சீசன் 5 or 6 மலையாளம் ரிவ்யூ கூட பண்ணியிருந்தேன். அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆக்சுவலாக நான் ஒரு 15 ஏஜ்லேருந்து என்னோட 15 வயசுலேருந்து நான் பிக் பாஸ் பார்த்துட்டு இருக்கேன். ஹிந்தியில் தான் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் சவுத்தில் வந்து பிக் பாஸ் வந்தபோது ரவி சார் தாத்தா எல்லாமே ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். 2 பேரையும் எனக்கு வந்து 2 விதத்தில் ரொம்ப பிடிக்கும். டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருக்குது. ஆனாலும் எனக்கு தாத்தாவும் ரொம்ப பிடிக்கும், ரவீந்திர சார் ரொம்ப பிடிக்கும். 2 பேரும் மனசால ரொம்ப ரொம்ப நல்லவர்னு நினைக்கிறேன். 2 பேரும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருந்தாலும் எனக்கு ரவி சார் கிட்ட ஒரு கேள்வி. ரவி சார், இப்போ ஹலோ கேக்குதா? எஸ் சார், சொல்லுங்க சார். நான் இந்த சீசன் 8 ஃபர்ஸ்ட் வீக் வந்து நீங்க எவிக்ட் ஆகிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வீக் கண்டென்ட் கொடுத்ததே நீங்க தான். எனக்கு நான் வந்து இந்த வாட்டி அன்ஷிதா தான் செகண்ட் வீக்ல இருந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சேன். எப்போ ஒரு ஃபர்ஸ்ட் 2-3 வீக்ஸ் பார்ப்பாங்க கேம் எல்லாமே எப்படி போகுதுன்னு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் சீசன்ல இருந்து தமிழ் ஆகட்டும் மலையாளம் ஆகட்டும் ஒரு 2-3 வீக்ஸ்க்கு அப்புறம் யாராவது எனக்கு பிடிச்ச ஒரு ஆர்கானிக் மெம்பர்ஸ் வந்து நான் சப்போர்ட் பண்ணுவாங்க. எனக்கு எப்படின்னா ஆர்கானிக் பிபி மெட்டீரியல் ஆகணும். அது சின்ன வயசுல இருந்து எனக்கு பிடிக்கும். ஆனா இந்த வாட்டி நீங்க கண்டஸ்டண்டா வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியுமா சார், இந்த பிபி மெட்டீரியல்ல வந்து இந்த சீசன்ல வந்து சேலஞ்சர்ஸ்னு ஒரு ஒரு இது விதம் இருக்கு. நீங்க கண்டஸ்டன்ட் எல்லாமே இந்த கேமை மாத்துறதுக்காக ஒரு 2-3 பேர் வந்து பிக் பாஸ் சீசனுக்குள்ள போகலாம். அது வந்து மலையாளம் சீசன்ல நடந்திருக்கு. தாத்தாவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அகில் மாரார் வின் பண்ண சீசன்ல வந்து 2 பேர் போவாங்க. அதே மாதிரி நீங்க போனா நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு யார் குரூப்பில் ஒன்றுமே சொல்லாத விஷயம், ஃபர்ஸ்ட் வீக் நானும் என்னோட ஃபேமிலி மொத்தமா உங்களுக்கு தான் ஓட் போட்டேன் ரவி சார். ஆக்சுவலா நீங்க கண்டென்ட் கொடுத்துருக்கு. ஆனா அந்த வீக் மொத்தமா வந்து அந்த கேமே மொத்தமா மாறி இருக்கு. அதுக்கப்புறம் நான் என்ன நினைச்சேன்னா, சரி நீங்க வைல்ட் கார்டா வர மாட்டேன், ஏதோ ஒரு இந்த சீசனே மொத்தமா வித்தியாசமா இருக்கு, 6 மெம்பர்ஸ் வந்து வைல்ட் கார்டா வந்திருக்கு. போன மலையாளம் சீசன்ல அப்படிதான், தெலுங்கு சீசன்ல அப்படி நடந்திருக்கு. ஹிந்தி வந்து 5th or 6th சீசன் தான் இந்த மாதிரி நடக்கு. இப்போ வந்து மொத்தமா சேஞ்ச் ஆயிட்டாங்க. இப்போ இந்த சீசன் 8ம் இப்போ இனி கம்மிங் சீசன் 9 வரும்போது என்ன வித்தியாசம் இருக்கும்? இந்த பிஆர் வைக்கதும் ஆர்கானிக் பிபி மெட்டீரியல் அந்த மாதிரி எல்லாமே கண்டஸ்டண்டா வரும்போது இனிமேல் வேற தமிழ் சீசன்லும் சவுத் இந்தியாவில் இருக்கிற ரீஜியனல் லாங்குவேஜ் சீசன்லும் ஏதாவது வித்தியாசமா நடக்குமா? எண்டமோல் செயின் பயணிச்சு ஏதாவது வித்தியாசமா கொண்டு வருமான்னு உங்களுக்கு தோணுதா? சார் கண்டிப்பாக கேம்ஸில் வந்து நிறைய சேஞ்சஸ் கொண்டு வருவாங்க. ஏன்னா இந்த சீசன் 8 வந்து அவங்க நல்லா ருசி பார்த்துட்டாங்க. ஸோ கேம் பேட்டர்னில் வந்து நிறைய வித்தியாசங்கள், நிறைய வித்தியாசமான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து 100% ட்ரை பண்ண தான் போகிறாங்க. அதனால அதனால அதில் எனக்கு எந்த டவுட்டும் இல்லை. பட் இந்த பிஆர் பெர்ஸ்பெக்டிவ் இருக்குல்ல சார், அது வந்து கண்டஸ்டன்ஸ் இனிமேல் வந்து லாஃபுல்லாக டிக்ளேர் பண்ணிட்டே போக ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா எந்த கண்டஸ்டன்ஸும் இப்போ பயப்படாம டிக்ளேர் பண்ணிட்டே போயிடுவாங்க சார். அப்படிதானே பண்ணிட்டே போயிடுவாங்க. இவங்க தான் எங்க பிஆர் ஏஜென்சி, இல்ல இவங்க தான் எங்களுக்கு பிஆர் பண்றாங்க, இவங்க பிஆர் பண்றது எங்க பிஆர் டிஸ்கிரிப்ஷனையும் தெளிவா சொல்லிட்டே போயிடுவாங்க. ஏன்னா பிஆர் இஸ் வெரி மச் நீடட் ஃபார் த பப்ளிக் ஃபிகர். பப்ளிக் ஃபிகரா இருக்கிற ஒரு ஃபிகருக்கு தன்னுடைய ஆக்டிவிட்டீஸை தொடர்ந்து மக்களோட பார்வைக்கு கேபிட்டலைஸ் பண்ணி காமிச்சுக்கிட்டே இருக்கணும். அது ஓட் பேங்கிங்கை கிரியேட் பண்ணும் அப்படின்னு அவங்க நம்புற அந்த ஒரு விஷயத்துக்கு மேபி இனி வரும் சீசன்ல வந்து எல்லா கண்டஸ்டன்ஸும் மஸ்ட் பிஆரை வந்து டிக்ளேர் பண்ணிட்டு வைக்கிறாங்களோ வைக்கலையோ, வச்சாங்கன்னா 100% டிக்ளேர் பண்ணி இது என் பிஆர் ஏஜென்சி. ஏன்னா அது ஒரு டாக்கா இருக்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா அந்த பிஆர் எவ்வளவு ஏஜென்சி வச்சாலும் அங்க அவங்க செஞ்சாதான் ஏதாவது இங்க அதை வந்து ரெக்ரியேட் பண்ண முடியும். தவிர இல்லாத ஒரு விஷயத்த ரெக்ரியேட் பண்ணி பிஆரால
எவ்வளவு புஷ் கொடுத்தோ அந்த கண்டஸ்டன்ட்டை நெக்ஸ்ட் லெவல் மூவ் பண்ண முடியாது. ஸோ கரெக்ட் தான் சார். அப்போ வந்து இப்போ நீங்க அன்ஷிதாவை பத்தி கேட்டபோது நீங்க சொன்னாங்க அது வந்து கேம் மெட்டீரியல் கிடையாது, ரியலிஸ்டிக்கா வந்து 84th டேல வந்து கேமோட சேர்ந்து கிளம்பிட்டாங்க. அப்போ நான் என்ன நினைக்கிறேன் சார், இப்போ கேம் வைஸ் பார்க்கும்போது ஆர்கானிக்கா நம்ம பார்க்கலாம் சார். ஆர்கானிக்கா கேம் ஆடும்போது அதுவும் ஒரு மெட்டீரியல் கேம் என்ன மெட்டீரியல் தானே. ஆகிடுதுன்னா இப்ப அன்ஷிதா வந்து நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து மக்களை சந்திக்கிற நேரம் வரும்பொழுது மெஜாரிட்டி ஆஃப் த டைம்ஸ் வந்து அவங்க கேமோட வியூகத்துக்காக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வாரம் பயங்கர சண்டை போட்டிருக்கோம், அதனால ஆமா. இந்த வாரம் நம்ம சண்டையை கம்மி பண்ணிட்டு கொஞ்சம் இப்போ இப்போ ஒரு சில நான் எந்த பிளேயரும் மென்ஷன் பண்ணி சொல்ல, நம்ம ஓகே. வந்து யாருக்கு ஆப்போசிட் ஆகும் இந்த மாதிரி இவங்க கிட்டக்க இவ்வளவு கொஞ்சம் கைண்டா நடந்துக்கலாம், இந்த ம். இடத்துல ரொம்ப ஆர்டிபிஷியலா எதுவும் பண்ணாம அவங்க ஆமா. அவங்களாவே ரியல். நான் உங்க கூட சண்டை போட்டேன்னா நான் அப்படியே தான் இருப்பேன், எனக்கு ம். உனக்கு பிடிக்காதா, எனக்கு உனக்கு பிடிக்காதுதான், எனக்கு இது செட் ஆகலையா, எனக்கு இது செட் ஆகல கரெக்ட் அப்படின்னு தான். சும்மா கேமராக்காக போய் சாரி சொல்றதோ இல்ல ம். சண்டையை குறைச்சுக்கிறதோ அதெல்லாம் பண்ணாம அவங்க அவங்களாவே இருந்துகிட்டு அது போக அடுத்த வாரத்துக்காக இல்ல அடுத்தது 100 நாளுக்காக எந்த ஒரு வியூகமும் அமைக்காம ஒரு நட்பை ஆமா. வச்சுக்கிட்டு கேம் வைஸ் ஒண்ணுமே பண்ணாம. ஆமா அந்த கரெக்ட் ஒரு தான். ஒரு நட்பு வச்சுக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஆனந்தி அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுன்னா ஆமா. இவங்க பிரச்சனைக்கு கூட நிக்க மாட்டாங்க, ஆனந்திக்கு பிரச்சனைனா போய் நிக்கிறாங்க அவங்க. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அது நான் மாதிரி ஒத்துக்கிறேன். தன்னுடைய கேமை மறந்து ரொம்ப ஒரு ஒரு இந்த விளையாட்டு என்ன, இந்த விளையாட்டு எதுக்காக வந்திருக்கோம், நமக்கு இந்த விளையாட்டுல என்ன ஸ்பேஸ், நம்ம இந்த விளையாட்டுல இந்த தப்பு பண்ணா அடுத்த வாரத்துல என்ன ஆகிடும் அப்படின்றது எதுவுமே இல்லாம தனக்குன்னு எந்த கேமும் வச்சுக்காம அடுத்து போற போக்குல போவோம், அதுல எந்த இடத்துல எல்லாம் நமக்கு பிடிக்கலையோ அதுக்கான பதில மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிக்கிட்டே போவோம் அப்படின்னு விளையாட சொன்னதெல்லாம் ஜாலியா விளையாண்டுக்கிட்டு சார் கரெக்ட் போனதாலதான். தான். இது எல்லாமே ஆர்கானிக்கா நிறைய கண்டென்ட் கொடுத்துருக்குன்னு நீங்க தோணுதா? ஆனா செங்கலா டாஸ்கட் ஆகட்டும். அவங்களால வந்த எல்லா கண்டென்ட்டுமே ஆர்கானிக் தான். அவங்களுக்கு அன்ஆர்கானிக்கா எதுவும் வராது, அவங்களுக்கே வராது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா நடிச்சு ஒரு விஷயத்த செய்யணும்னு அவங்களால செய்ய முடியாது. ஆமா. இது சார் இதே நம்ம அந்த சைடு பார்க்கும்போது சவுண்டும் வந்து ஒரு விதத்தில் பார்த்தா ஆர்கானிக் தான். ஆர்கானிக் மெட்டீரியல் தான் நானும் பார்த்துட்டு இருக்கேன். ஆனா சில பேர் வந்து ஆக்டிங் பண்ற, நானும் பேர் சொல்லல. அப்போ சில பேர் வந்து நம்ம தெளிவா தெரியுது ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கு, கேமராக்காக நடிச்சிட்டு இருக்கு. ஒவ்வொரு வீக்கெண்ட்லும் வந்து கைத்தட்டல் வரும்போது சீட்டு மாறிட்டே இருக்கு. அதுவும் அன்ஷிதா நிறைய வேற யாரையும் மதிக்கிற நிறைய இடத்துல வந்து பப்ளிக் ஸ்பேஸ்லயே வந்து ஓப்பனா உடைச்சிட்டாங்க நிறைய பேர். நான் கண்டஸ்டன்ட் பேரு சொல்லல. அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா 84th டே வரைக்கும் பிஆர் இல்லாம இவ்வளோ 84th டேஸ் வரைக்கும் வந்தது பெரிய விஷயம் தானே. யார சொல்றீங்க? அன்ஷிதாவை சொல்றேன். அன்ஷிதா 84th டே வரைக்கும் வந்தது 84th டே இல்ல, இன்னும் எவ்வளவு நாள் இருந்தாலும் அவங்களால மட்டும்தான் அந்த எண்டு வரைக்கும் வர முடியும். யாரு அன்ஷிதாக்காக எந்த பிஆர் பண்ணி அப்படிலாம் வர முடியாது. ஏன்னா ஜெனியூனா அன்ஷிதாக்கு கேம்ல எந்த ஒரு வியூகமும் கிடையாது. அதனால 84th டே அன்ஷிதா சர்வை பண்ணாங்கன்னா அந்த வீட்டுல ஒண்ணு அன்ஷிதா அந்த வீட்டுல ஏற்படுத்தின மேஜிக், இன்னொன்னு வெளியில ஓட்டு போட வேண்டிய நேரத்துல மக்கள் கிட்டக்க அவங்க ஏற்படுத்தின இம்பாக்ட், இது ரெண்டு தான் அன்ஷிதாவோட கேமை காப்பாத்துச்சு. அடுத்த கேள்வி சார், தாத்தாவுக்கிட்டே உங்ககிட்ட தான். இப்போ கம்மிங் சீசன்ல வந்து சேலஞ்சஸ், நான் சொன்ன சேலஞ்சஸ் விஷயம், சேலஞ்சஸா போக சொன்னா நீங்க போவீங்களா இல்லையா? நான் இனி பிக் பாஸ் பக்கமே போக மாட்டேன். தாத்தா சார் ஏன் சார் அப்படி? எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் பிக் பாஸ்ல நடந்துருச்சு, அவ்வளவுதான். நம்ம அவ்வளவுதான். பிக் பாஸ்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும் தான் எனக்கு ஆசையே தவிர எனக்கு வந்து ஒரு விஷயம் என்னன்னா இந்த ஆனா கன்ஃபெஷன் ரூமிலே பிக் பாஸ் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னது நீங்களே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அது எனக்கு ரொம்ப டச்சிங் ஆயிடுச்சு. அதுலயே நிறைய எடிட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா என்ன எனக்கு உண்மையிலேயே என்னன்னா நான் நிறைய பேசுறோம், அதுல கொஞ்சம் தான் காமிச்சாங்க ஆக்சுவலா. பட் பாயிண்ட் என்னன்னா இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, நான் என்னோடது மட்டும் 8 பேரை வீட்டுக்குள்ள அனுப்பணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கு திங்கக்கிழமை காலையில வர சொல்றாங்க. ஞாயிற்றுக்கிழமை நிகழ்வுகள்ன்றதுல ஒரு போர்டை கொடுத்து இந்த மாதிரி பிஆர் ஆக்டிவிட்டின்னு ஒண்ணு நடக்குது, அதுக்கப்புறம் உள்ள இருந்து இத்தனை பேர் வர போறாங்க, இவங்க பேர்ல போர்டெல்லாம் செட் பண்ணி ஒண்ணு பண்றாங்க. எங்களுக்கு அதெல்லாம் தெரியல. நான் ஒரே கேள்வி சார், இந்த பிஆர் ஆக்டிவிட்டின்னு நீ சீசன் 7 இதே மாதிரி லாஸ்ட் 80 to 90 இந்த மாதிரி பிஆர் ஆக்டிவிட்டி கேள்வி வந்திருக்கு. அப்ப நான் என்ன நினைச்சேன்னா இது எல்லாமே தெரியுமே, ரவி சாருக்கு எல்லாமே தெரியுமே, இந்த கேள்வி வரும் எல்லாமே தெரியுமே. எனக்கு பிஆர் ஆக்டிவிட்டி கூட ஒரு பெரிய மேட்டர் இல்ல சார். ஏன்னா அதனால ஒண்ணு நடக்க போறது கிடையாது. ஆனா இப்போ ஒரு கேம் விளையாடுறாங்கன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த கேம் விளையாடுறாங்கன்னு சொல்லும் போது அதை வந்து கேரவனுக்குள்ள இருக்கிற எல்லார்கிட்டையும் போய் சொல்லிருங்க. சாச்சனா கிட்ட சொல்றாங்க, சுனிதா கிட்ட சொல்லல, என்கிட்ட மட்டும் சொல்லல. என்கிட்ட சொல்லலன்றதை தாண்டி
இவங்க கிட்டக்க கன்வின்சிங்கா சொன்னது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. என்னன்னா, இதுல நீங்க உடைச்சு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்கள 2 பேர் ரீப்ளேஸ் ஆவாங்க சார் வாய்ஸ் பிரேக் ஆகுது. அப்படின்றாங்க. இத வந்து எனக்கு எந்த விதத்திலயும் நம்புறதுக்கு இஷ்டமே இல்ல எனக்கு. ஏன்னா எனக்கு வந்து அது எங்க புரிஞ்சுச்சுன்னா, எனக்கு முன்னாடியே எனக்கு சுனிதாவும் வர்ஷினியும் வந்ததுனால எனக்கு வந்து நான் வந்து பேசும்போது சுனிதா வர்ஷினி என்ன பேசுறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா அதுக்கு அவங்களும் வந்து இந்த மாதிரி ஏதோ ஜாக்லின், சௌந்தர்யா அண்ட் இவங்கள ஒரு யாரு விஷால் இவங்க கிட்ட எல்லாம் வந்து கொஞ்சம் ஹர்ட்ஃபுல்லா ஏதோ பேசியிருக்காங்க போல. அதுக்கப்புறம் வர்ஷினியும் வந்து சௌந்தர்யம் ஏதோ ஹர்ட் ஆகி பேசியிருக்காங்க போல. நான் பாட்டு எனக்கு என்ன, நான் வந்து என்கிட்ட கேட்டாங்க வெளியில போர்ட்ல இப்படிலாம் எழுதியிருக்காங்க, இதுதான் உங்களுக்கு சொல்லப்பட்ட பதில்கள் அப்படின்னோட, இதை பார்த்தோன்னு இன்னுமா இதெல்லாம் வச்சுட்டு நம்புறீங்க அப்படின்னு நான் அவங்க கையிலேயே திருப்பி கொடுத்துட்டு, நான் அதை பத்தியெல்லாம் கண்டுக்கவே இல்லை. நான் மட்டும்தான் பாத்தீங்கன்னா கன்ஃபெஷன் ரூம் வழியா வந்திருப்பேன், மிச்சவங்களாம் மெயின் டோர் வழியா வந்திருப்பாங்க. நான் கன்ஃபெஷன் ரூம் வழியா வந்துட்டு ஜாலியா பேசி உட்காந்துருக்கேன். திடீர்னு பார்த்தா அர்ணவ் வந்து ஒண்ணு பண்றான், தர்ஷா வந்து ஒண்ணு பண்றா, எல்லாரும் ஒவ்வொருத்தரும் வர்றவங்க எல்லாம் ரியா என்னடானா வந்தா எல்லாருக்கும் டேக் கொடுக்குறா, சிவகுமார் என்னடான்னா உள்ள இருந்து ஒரு பாட்டில் எடுத்துட்டு ஒவ்வொருத்தரை பத்தியும் எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் இவங்க எல்லாம் இப்படி பிஹேவ் பண்றாங்க? இது வந்து ஜாலியா இருக்கிறதுக்கு வரணும், ஜாலியா இருக்கிறதுக்கு வர்றதுக்கு எதுக்கு எல்லாரும் இப்படி பிஹேவ் பண்றாங்கன்னு நான் திருப்பியும் கேட்டேன். இல்ல எங்க கிட்ட அவங்க கொடுத்து இப்படி பண்ண சொன்னாங்க. ஓகே சரி ஏதோ பண்ண சொல்றாங்க போல் இருக்குன்னு. அடுத்த நாள்ல இவங்க எல்லாம் தான் என்ன பேசி பேசி குழப்பிக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஒரு சர்க்குலர் ஃபைனலா வந்தது. இந்த மாதிரி இல்ல இந்த மாதிரி கேமு உங்களை யார் சீரியஸா உடைச்சு ஆடுறாங்களோ அவங்க வந்து 4th 5th. என்னை பொறுத்த வரைக்கும் நான் உள்ள வந்த உடனே நான் விளையாடணும்னு நினைச்ச ஒரே ஒரு கேம் என்னன்னா ரயனை பெட்டியை தூக்க வைக்கிறதுக்கு பேசி பார்ப்போம். இல்ல சார், ஒரே ஒரு டவுட் சார், சாரி. இப்போ மீதி எல்லாருமே விடுங்க சார், உங்களுக்கு வந்து பிபி சீசன் எல்லாமே பார்த்தது தான் நீங்க. அப்போ இது பிபி டீமோட பிக் பாஸ் டீமோட ஒரு ட்விஸ்ட் அண்ட் டிஆர்பி டெக்னிக்னு உங்களுக்கு எப்போ புரிஞ்சிச்சு? வீக்கெண்ட் எபிசோடுக்கு அப்புறமா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு க்ளூ கிடைச்சிருக்கா? உங்களை வச்சு விளையாட போறேன்னு, உங்களை வச்சுதான் கேம் மூவ் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? எனக்கு எப்போ புரிஞ்சதுன்னா, சாட்டர்டே அன்னைக்கு காலையில சாட்டர்டே ஷூட் நடக்க ஆரம்பிக்கும் பொழுது எனக்கு புரிய ஆரம்பிச்சது. அந்த ஃபர்ஸ்ட் கேள்வியில ரவி அவர் கேட்பார், சாட்டர்டே எபிசோட்ல என்ன பெருசா நோண்டி இருக்க மாட்டாங்க. சாட்டர்டே எபிசோட்ல நீங்க வந்து கெஸ்டா இருந்திருந்தா வேற மாதிரி கேம் ஆடி இருப்பீங்க, உங்களை கண்டஸ்டன்ட் சொன்னதுனாலதான் இப்படி பண்ணீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஆமாங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ஆஃப் த ரெக்கார்ட்ல இங்க வந்து நடக்கிற விஷயங்கள்லாம் வந்து இவங்க பேசிக்கிறது இதெல்லாம் வந்து எனக்கு நிறைய கன்ஃபியூஷனை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருந்தது. எனக்கு ஃபர்ஸ்ட் நம்பிக்கை இல்லை, அதுக்கு மேல அந்த நம்பிக்கை இல்லாத ஒரு விஷயத்த வந்து ஏன் ரொம்ப ஹெவியா யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னும் போது அந்த நேரத்துல திடீர்னு பார்த்தா அருண் எலிமினேட்ன்ட்டாங்க. எனக்கு அருண் எவிக்ட் ஆயிட்டாருன்னொன்னே எனக்கு நான் வேற ஒரு ஷாக்கு. இன்னும் அருண் நீங்க என்ன நினைச்சீங்கன்னா உங்க டீமாலதான் இந்த மாதிரி தீபக் அருண் எல்லாமே எவிக்ட் ஆனதுக்கு ஏதோ பட்டாங்க போல் இருக்கு. ஏன்னா சிவகுமார் போய் அருணுக்கு கூப்பிட்டு ரொம்ப நேரம் கிளாஸ் எடுத்து என்னமோ பண்ணாரு, என்ன பண்ணாருன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா என்னமோ ரொம்ப நேரம் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அருணை பத்தி ஏதாவது, ஏன்னா நான் அருணை தொடல, வேற யாராச்சும் ஏதாச்சும் தொட்டுட்டாங்களா என்னன்னு தெரியல. இவங்க உண்மையிலேயே 4வது 5வதுக்கு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னு எனக்குள்ள நிறைய குழப்பங்கள் ஓட ஆரம்பிச்சிருச்சு. சரி அடுத்தது வெளியில உட்கார வச்சு அந்த டாஸ்க் ஆரம்பிச்ச உடனே என் மைண்ட்ல ஓடினது என்னன்னா, அடுத்த வாரம் ஃபினாலேக்கு ஃபைனல் கண்டஸ்டன்ஸோட பேசுறதை விட்டுட்டு என்னையை எடுத்து வச்சுக்கிட்டு டாபிக் மாதிரி உட்கார்ந்து பேசுறாங்க. கேட்டா மாக்காப்பா வேலை பார்த்தது, மண்டே கல்வன வேலை பார்த்ததுன்னா ஒவ்வொருத்தரா வாய திறந்து. சார் ஆக்சுவலா உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது சார், 2 வீக்ஸ் வந்து ஆக்சுவலி நெகட்டிவிட்டி வெளியில பெரிய ஒரு கேம் நீங்க உள்ள இருக்கும்போது, ஆனா நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆயிருந்தது உங்களால. மெயின் ரீசன் நீங்கள் கிடையாது, வேற 2-3 பேர் தான். ஆனா வந்து வீக்கெண்ட்ல வந்து பெரிய அடி வேணுது உங்களுக்கு தான். எனக்கு மேட்டர் அடினால கிடையாது, எனக்கு அடி விழுந்தது அடி மீன்ஸ் நான் என்ன சொன்னேன்னா, எனக்கு அடி விழுந்தது கொஞ்சம் எனக்கு கரெக்டா தெரியாது. இல்ல சார், நீங்க சொன்னதுதான் அடி விழுந்தது எனக்கு ஓகே தான். ஆனா என் கேள்வி என்னன்னா, உங்களுக்கு வந்து வேற யாருமே கிடைக்கலையா, இந்த 8 தான் கிடைச்சதான்னு கேட்டேன். இன்னொன்னு, நான் ஏன் என்னைய உள்ள கூட்டு வந்தீங்க? நான் தான் எனக்கு இஷ்டம் இல்லை, விளையாடவே இஷ்டம் இல்லைன்றனே, என்னையே வச்சு விளையாடுறீங்க, விளையாடணும்
அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா என் கேமை நீங்க ஏன் விமர்சனம் பண்றீங்கன்னு கேக்குறேன். உங்களை உள்ள உதாரணத்துக்கு வச்சு தானே அங்க கேம் ஆட முடியும் சார். வெளியில விட்டா அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த கேம்ல 18 பேரை வெளியில உடைக்கணும்னா உங்களுக்கு அந்த நீங்க என் கூட வந்திருக்கிற மிச்சம் 7 பேரு டம்மி. அப்ப நான் ஒருத்தனால உடைக்க முடியும்னு நம்புற முழுக்க அப்படி ஒரு நம்பிக்கை இருந்தா என்ன 2வது வாரமே விளையாட விட்டுருக்கலாம்ல. என்னை கடைசி வாரம் கூட்டிட்டு வந்ததுக்கு காரணம் அது கிடையாது. வெளியில முத்துக்குமரனுக்காக பேசிக்கிட்டு இருக்கிறேன்னா வெளியில இருக்கக்கூடாது, உள்ள கூட்டிட்டு வந்து நானே முத்துக்குமரனுக்கு ரைவலா ஆடணும். அதை தான் நீங்க எதிர்பார்க்கறீங்க. நான் முத்துக்குமரனுக்கு அகைன்ஸ்டா விளையாடுற கேமை நீங்க பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா எனக்கு ஏதாவது ஆஃபர் கொடுங்க, எனக்கு ஏதாவது மோட்டிவேஷன் இருக்கணும்ல. நான் ஏன் சார் இந்த ரவை உப்புமாவை தின்னுட்டு கொசுல கடி வாங்கிட்டு நல்ல குளிர இழுத்து போத்திட்டு இருக்கணும்? நான் ஜம்முனி என் வீட்டுல உட்காந்துட்டு இருக்கேன், என்னைய தூக்கிட்டு போய் விளையாடுனா கப்பு அவனுக்கு, காசு அவனுக்கு, வேடிக்கை பாக்குறேன் எனக்கு. இதுக்கு சம்பந்தமே இல்லையா எனக்கு இது? அப்புறம் வந்து ஒரு விஷயம் சார், நீங்களும் சவுண்டு வந்து சோஃபால இருந்து பேசினது பெட்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி அது வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அது வந்து ரொம்ப ஆர்கானிக்கா இருந்தது நீங்க 2 பேரும் பேசினது. அப்புறம் தாத்தா லைவ்ல இருக்கீங்களா இல்லையா? ஹலோ இருக்கேன் தம்பி, சொல்லுங்க சார். நீங்க 6 வாட்டி பிக் பாஸ் சீசன்ல போயிருக்கு. ரவி சார் மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி பிக் பாஸ் கன்ஃபெஷன் ரூம்ல போய் அழுததை நான் பார்த்துருக்கேன். அன்னைக்கு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அது அல்டிமேட்லன்னு நினைக்கிறேன். பிபி அல்டிமேட் சீசன்ல வந்து அந்த முட்டை டாஸ்கோ ஏதோ டாஸ்க் நடக்கும்போது தான் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. ஆக்சுவலா நீங்க 2 பேரும் வந்து பிக் பாஸ் சீசன்லயே வந்து அவர் ஒரு வாட்டி ஃபர்ஸ்ட் வீக் வந்து நீங்க 6 வாட்டி வந்திருக்கு. அவர் அதுக்கப்புறம் ஃபினாலே செகண்ட் வீக் வந்தேன். அந்த 2மே என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பிக் பாஸ் ரசிகர் சார். ஆனா 2 பேரும் வந்து ஒரு கேம் சேஞ்சர் தான் 2 விதத்துல. தேங்க்யூ தம்பி, தேங்க்யூ. ஓகே ரவி சார், நான் கிளம்புறேன். இதுதான் எனக்கு டவுட் தான். இந்த ஆர்கானிக் பிபி மெட்டீரியலும் தெரிஞ்சே சில பேர் வந்து கண்டென்ட்டுக்காக பண்றதும் தான் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருக்கு. ஆனா இனிமேல் வேற சீசன் 9 ஒரு 10 எல்லாமே வந்து கேம் கொஞ்சம் வித்தியாசமா இருப்பேன்னு நினைக்கிறேன். ஹோஸ்ட் குருவுக்கு தேங்க்ஸ் ப்ரோ. நான் இதுக்கு முன்னாடி ஸ்பீக்கர் ரிக்வஸ்ட் கொடுத்தேன், ஆனால் டிராஃபிக்ல இருந்ததுனால பேச முடியல. இப்போ ஒரு பீஸ் அண்ட் குவைட் ஃபுல்லான இடம் கிடைச்சதுனால பேசினேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ தாத்தா. தேங்க்யூ ரவி சார். தேங்க்யூ. ஆக்சுவலா இது வந்து சரி, இப்போ இனிமேல் எங்க இது கேம் முடிச்சு போச்சு, இதெல்லாம் பேசவே வேணாம்னு விட்டுறலான்ட்டு தான் விட்டுட்டேன். பட் ஆனா வெளியில வந்ததுக்கு அப்புறம் நான் சும்மா தெரிஞ்சுக்கிட்டது தான். பட் உங்களுக்கு வந்து எனக்கு வந்து இந்த கேம் தெரியலன்ற மாதிரி தெரிஞ்சுதா, நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன்றது தெரிய வந்துச்சா? ஆக்சுவலா நான் கன்ஃபியூஸ் ஆகி உட்கார்ந்து இருந்ததுன்றது ரொம்ப ரிஃப்ளெக்டிவா தெரிஞ்சுதா, இல்ல உங்களுக்கு நான் கேம் ஆடுற மாதிரி தான் தெரிஞ்சுதா? யாருக்காது 50-50 சார். எனக்கு என்ன கன்ஃபியூஷன்னா, நீங்க கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க 50%. ஆனா உங்களுக்கு கொஞ்சம் தெளிவு இருக்கு. ஆனா சில பேர் வந்து பிஹேவியர் அந்த ஃபேக் ஆக்ட் பண்றதுனால நீங்கள் அதுலயும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்கன்னு எனக்கு தோணுது. ஓகே. ஆனா வீக்கெண்டுக்கு அப்புறம் நீங்க ரொம்ப தெளிவாயிட்டாங்க. இல்ல, வீக்கெண்டுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, என்ன பண்றாங்க, என்ன ட்ரை பண்றாங்கன்றது தெரிஞ்சிருச்சு. ஆமா. அது ஆனா வீக்கெண்ட் போற வரைக்கும், ஏன்னா இதுக்கு நடுவுல தான் மக்களுக்கு வந்து பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கோம். என்னுடைய பிளே ஆஃப் ரோல் அதுக்கேற்ற மாதிரி ஒரு மார்னிங் ஆக்டிவிட்டி வேற. உங்களை யார் 2 பேர் ரீப்ளேஸ் பண்ணுன்னு சொல்லும் போது நான் ஆக்சுவலா என்னோட பிளான் வந்து சௌந்தர்யா. ஸோ நான் சௌந்தர்யாவை டார்கெட் பண்ண சொல்லி அடிக்க சொன்னேன். அதுக்கு சொன்ன மாதிரி தான் இவங்களும் அதுக்கேற்ற மாதிரி மூவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. மூவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் சொன்னது வந்து அவங்கள்ட்ட சாய்ஸ் கேட்டேன். ஆனா அந்த சாய்ஸ்ல யாரும் முத்துக்குமரன் பேரை சொல்லாததுனால ஓகே அப்படின்னா 4th 5th இவங்க தான். நான் என்னுடைய ஆர்டர் படி 4th 5th. ஏன்னா சுனிதாக்கு தீபாக்கு தொடக்கூடாது, நிறைய பேருக்கு முத்துக்குமரனை தொடக்கூடாது. இந்த மாதிரி இவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்கும் போது ஓகே இந்த 2 ஆப்ஷன்ஸ்ல எந்த ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சூஸ் பண்ணும்போது சில பேருக்கு ஜாக்லின் வேணாம், சில பேருக்கு சௌந்தர்யா வேணாம். நான் சொன்னேன், நான் அப்ப சொல்லும் போதே சொன்னேன் எனக்கு கூட தான் ஜாக்லின் வேண்டாம். ஆனா என்ன பண்றது, இப்ப 4th 5th உண்மைன்னு நம்பினா அப்பவும் நான் அதுல தெளிவா சொல்லியிருப்பேன். இந்த விளையாட்டுல ஒருவேளை 4th 5th ஆப்ஷன் வந்தா அது எனக்கு வேண்டாம். ஏன்னா எனக்கு இது நியாயமா படல. ஸ்ட்ரெயிட்டா 13 வாரம் டிவியை பார்த்துட்டு வந்து ஃபினாலேக்கு போறதுக்கான ஆப்ஷன் கிடைச்சிச்சுன்னா அதுல எனக்கு ரொம்ப உடன்பாடு இல்லை. அப்படி வந்துச்சுன்னா யார் வேணாலும் எடுத்துக்கோங்க, எனக்கு இதுல உடன்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு தான் இந்த கேம் விளையாடலான்றதே திங்க் பண்ணிருப்பேன் நானு. ஆனா வெளியில வந்து ஆக்சுவலா எனக்கு ஏகப்பட்ட கன்ஃபியூஷன். இவங்க எப்படி அடிக்கிறதுனே எனக்கு புரியல. ஏன்னா எல்லாரும் ஒரு மாதிரி கம்ப்ளீட்டா வேற ஒரு டைட் இவங்க நினைச்சுக்கிட்டாங்க. நாங்க எதுவும் முயற்சி பண்ணணும்னு நினைச்சோம், ஒன்றும் நடக்கலன்னு. ஆனா யாருக்குமே அந்த எண்ணம் வரல. பட் ஆனா ஒரு சில பேர் ஹர்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்றது எனக்கு தெரியாது.
ஆக்சுவலா வெளியில ஆடியன்ஸும் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் சார். பிபி ஆடியன்ஸ். ஏன்னா இப்போ நீங்க கெஸ்டா வந்ததுக்கு அப்புறம் எப்படி நீங்க எல்லாருமே ஒருத்தர் வந்து அந்த டாப் 8லயோ இல்ல டாப் 5லயோ உள்ள விடுவாங்க. அதுலயே வந்து ரொம்ப டிபேட் எல்லாம் வெளியில நடந்தது. ஆனா நான் என்ன நினைச்சேன்னா, சரி ரவி சாருக்கு இது க்ளூ முன்னாடியே தெரியுமே. ஆனா அவர் நிறைய கேம் பார்த்துருக்கு. இல்ல இது எனக்கு ஒண்ணே ஒண்ணு தெரியும். இது நடக்க போறது கிடையாது. ஆனா ஏதாச்சும் கேள்வி கேட்பாங்க. என்ன பண்ணீங்க உள்ள அனுப்பிச்சதுக்குன்னுக்காக ஏதோ ஒண்ணு செய்யணும்னு நான் என் ஸ்டைல்ல யாரையும் இந்த மாதிரி ஹர்ட் எல்லாம் பண்ணாம வேற ஸ்டைல்ல ஒண்ணு பண்ணிட்டு இருந்தேன். அவ்வளவுதான்.